அனைவருக்கும் வணக்கம். நீர் ஏரியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எலும்புக்கூடு ஏரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இது ஒரு மர்ம ஏரி. இதன் பெயர் ரூப்குண்டம் ஏரி. இது நம்ம இந்தியாவில் தாங்க இருக்குது. இது இந்தியாவின் வடக்கில் உள்ள உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலி மாவட்டத்தில் இமயமலையின் பனி சூழ்ந்த மலையடிவாரத்தில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 16,470 அடிகள் உயரத்தில் அமைந்த ஏரியாகும். இந்த ஏரியை சுற்றிலும் பனிமலைகள் சூழ்ந்துள்ளன. இந்த ஏரி சுமார் 2 மீட்டரிலிருந்து 3 மீட்டர் ஆழம் கொண்டது. ஏரியில் பனி உருகும் போது மனித எலும்புக்கூடுகளை அதிகமாக காணலாம். இந்த ஏரியில் 1942ஆம் ஆண்டு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவ்வளவு எலும்புக்கூடுகள் இந்த ஏரியில் எப்படி வந்தன என்ற மர்ம முடிச்சுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. திடீரென ஏற்பட்ட பனிப்புயலில் சிக்கி இறந்து போன மக்கள் கூட்டத்தின் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என கூறப்பட்டது. 2ஆம் உலகப் போரில் கொல்லப்பட்ட வீரர்களின் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. சில எலும்புக்கூடுகளை எடுத்து மரபணு சோதனை செய்தனர். ஆனால் சில எலும்புக்கூடுகள் 800ஆம் நூற்றாண்டை சேர்ந்தன எனவும், சில 800ஆம் நூற்றாண்டுகளுக்கு முந்தைய எலும்புக்கூடுகள் எனவும், சில 1800ஆம் ஆண்டு எலும்புக்கூடுகள் எனவும் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு இந்த எலும்புக்கூடுகள் பல காலகட்டங்களை சேர்ந்தவைகளாக இருப்பதால் இந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் எப்படி இந்த ஏரிக்கு வந்தன என்று தெரியவில்லை. உள்ளூர் மக்களின் நம்பிக்கையின்படி பார்வதி தேவியார் குளிப்பதற்காக சிவன் தன் சூலாயுதத்தால் இந்த ஏரியை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது. அரசின் போதிய பாதுகாப்பு இல்லாததால் மலையேற்றம் செல்பவர்கள் எலும்புக்கூடுகளின் பகுதிகளை எடுத்து செல்வதால் ஏரியில் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. தனக்கென ஒரு கதையை கொண்ட உறைந்த எலும்புகளை கொண்ட ரூப்கண்ட் ஏரி பனிமூடிய மலைப்பகுதிகளுடன் தனக்கே உரிய ஒரு அழகை கொண்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்களால் எலும்புக்கூடு ஏரியின் மர்ம முடிச்சியை இன்றளவும் அவிழ்க்க முடியவில்லை.